بسم الله الرحمن الرحيم قل சூனியத்தின் மூலம் அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு சூனியம் ஒன்று இல்லைன்னு சொல்ல இருந்துச்சு தானே. சூனியம் குஃப்ரை ஏற்படுத்தும் சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் பொதுவாக நம்ம எல்லாத்தையும் அப்படித்தானே நம்பணும். நீங்க கத்தி எடுத்து வாரீங்க குத்துறதுக்கு, நீங்க குத்தினா நான் சாவு என்று சொல்லலுமா? நீங்க அடிச்சா நான் சாவு என்று சொல்லலுமா? அடி. அல்லாஹ் நாடினாதான் நான் என்ன செய்வேன். அப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் நம்பணும். பொது எதையும் அப்படித்தானே நம்பணும். உலகத்தில் எது நடக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே விஷயத்தை தான் சூனியத்துக்கும் அல்லாஹ் போறான். ஒட்டுமொத்தமா மறுக்கல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. சரி, விளங்குதா? எனவே அந்த அடிப்படையில் நாங்க சொல்றோம் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குதுன்றது அல்லாஹ் என்ன செய்யலாம் குர்ஆன்ல சொல்றான். ஆனா தாக்கத்தை நேரடி அவர்கள் ஏற்படுத்துவார்களாண்டா அல்லாஹ் நாடினா என்ன செய்யும் நடக்கும்ன்ற இந்த சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனத்தை தான் நாங்க சொல்றோம். சகோதரர் சில வாதங்களை வச்சுக்காங்க. அதில் வந்து ஏற்கனவே அவர் வச்ச வாதத்துக்கு நான் பதில் கொடுக்கும்பொழுது புதிய கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு அவர் பேசும்பொழுது தெளிவாகவே சொன்னார். புதிய கொள்கை நாங்கள் அதே கொள்கை நான் எழுதிட்டு புதிய கொள்கை சூனியத்தை நம்புவதனால் சிறுக்கு புதுசி நான் சொல்றதுக்கு முன்னால நீங்க தான் சொன்னீங்க எல்லாம் தௌஹீதுன்னு பேரை பயன்படுத்தி இருந்துட்டு எல்லாம் வழிகட்டு போனாங்க. நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இவங்க வழிகட்டாங்களா புது கான்செப்ட் கொண்டு அடுத்தடுத்த பதில்கள் உள்ள வாதங்கள் எடுத்து தான் போனாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், நீங்க நான் சொல்லும்போது எடுத்து சொன்னீங்கன்னா தான் விளங்கும் மக்கள். தொகுப்புரையில சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அங்கடிக்க சொன்ன வாதங்களுக்கு தான் மறுப்பாக போடலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் பொழுது உங்களோட வாதத்தையும் சொல்லித்தான் நான் சொன்னேன். அது உங்களோட வாதத்தை சொல்லுங்க. கடைசியா சொல்லுங்க. நீங்க அந்த வெச்சத்துக்காகத்தான் முஸ்லிமோலி, அதாவது நீங்க ஒவ்வொரு வாதத்திலையும் பின்னுக்கு வைக்கிற வாதங்களுக்கு தான் பதில் தரப்போம். சரி சரி. நீங்க ஆரம்பத்துல மோலா என்ன சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, ஓர்டர் இருக்கு தானே, அந்த ஓர்டர் தொகுப்புல சொல்லலாம். நீ தொகுத்து வச்சுக்கீங்க. இப்ப பதில் தர போறீங்க பாருங்க. நான் தான் பதில் தர போறேன். நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க எல்லாம் தௌஹீத் வட்டாரத்துல இருந்து இவங்க எல்லாம் தௌஹீதுன்ற பேரை பயன்படுத்தி வழிகட்டு போனாங்கன்னு. அதுக்குத்தான் நான் இந்த புதுசி பழசுன்ற வாதத்தை வச்சு அப்ப அந்த நீங்க சொன்னாதான் மக்களுக்கு விளங்கும். அது நீங்க சொல்லிக்கிற ஈக்கிந்தானே எல்லாமே நான் அதுக்கு நீங்க சொல்ல இல்லைன்னு சொன்னாதான் என்ன செய்யும் வாதத்தை தெளிவா வைங்க. நீங்க சொன்னது இருக்கு வீடியோ. சரி. இப்ப இவங்க இருந்தாங்க முன்னுக்கு. சரி. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க கடைசியா சொல்லும் பொழுது நீங்க சொன்ன அதே அடிப்படையில் தான் நான் வழிகட்டாங்க தௌஹீத் ஜமாத்ல சில பேர் என்ன செஞ்சாங்க தௌஹீத் பேர்ல இருந்து வழிகட்டாங்கன்னு சொல்லும் பொழுது புதிய கொள்கையை சொன்னது யாரு, பழைய கொள்கையில இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னீங்க. சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு என்னத்துக்கு உதாரணமா பிடி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சூரிய கொள்கையை புதுசா சொல்லி அது இனவைப்பு தான் நம்புறது, எனவே இவங்க தான் புதுசா சொல்லி வழிகட்டிக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் மறுப்பு சொல்லும் பொழுது புதிய கொள்கை பழைய கொள்கைக்கு எப்படி அடிப்படை காரணம்னாக்கா எது சரியான கொள்கை புதுசா பழசு பார்க்கறத 2 விதமா பார்க்கலாம். ஒன்று நமக்கு புதுசா இருக்கும், இஸ்லாத்துல அது என்ன செய்யும் பழசத்தை இந்திக்கும், அப்படித்தான் பார்க்கணும். பிஜே வந்து சூரியத்தை மறுத்திருந்தாலும் புதுசாக தான் நம்மளுக்கு அவர் சொல்லியிருந்தாலும் அது உண்மையிலேயே புதுசான கொள்கை தானா அல்லது பழைய கொள்கையா, 1000 வருஷத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள கொள்கையா, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து என்ன பழைய கொள்கை தான். அப்படித்தான் புதுசாக பழசான்னு பார்க்கணும். பிஜே புதுசாக சொன்னா வெளிப்படையாக என்னென்று விளங்கும் என்று சொன்னால் அது உலகத்தில் இல்லாத ஒன்று புதுசாக சொல்லிக்காரு விளங்கும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய கொள்கை எதை சொன்னாங்கன்னாக்கா அது எத்தனை வருஷத்துக்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு உருவாகியிருந்தா கூட ஹதீஸ்ல இல்லைண்டாக்கா புதிய கொள்கை. 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உருவாக்கி இருந்தா கூட அது பழைய கொள்கையாக இருந்தாலும் புதுசு தான். ஹதீஸ் அடிப்படையில் முஹ்தஸான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நவீன கொள்கை தான். அது எப்போ இருந்தாலும் 1000 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள கொள்கையாக இருந்தாலும் ஹதீஸ்ல இல்லைண்டாக்கா அது பழைய கொள்கை தான்.
புதிய கொள்கை தான் அது. அதே போல பிஜே வந்து 1000 வருஷத்துக்கு பிறகு சொல்லியிருந்தாலும் ஹதீஸ்ல குர்ஆன் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது புதிய கொள்கை கிடையாது. அப்ப நம்ம அது சரியானதா இல்லையாங்கிறது குர்ஆன் ஹதீஸ் தானே மூலாதாரம். ஏன்னா அதுல உரசி பார்க்காம நாங்க இருந்துட்டு வந்த கொள்கை எதுவோ அதுல இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி வழிகட்டாங்க சில தௌஹீத் ஜமாத். நாம சொல்றோம் நாம இருந்துட்டு இந்த கொள்கை பாரம்பரியமா காத்துட்டு வந்த கொள்கைன்னு நம்ம பார்க்காம குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதா நம்ம மூலாதாரம் எதை உரசி பார்க்க சொன்னா அல்லா தஆலா உங்களுக்குள்ள பிணக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னாக்கா என்ன செய்ய குர்ஆனுக்கு வாங்க ஹதீஸுக்கு வாங்கன்னு சொல்ற அடிப்படையில் இது எந்த காலத்துக்கும் பொருந்தும் என்ற அடிப்படையில் பிஜே வந்து ஒரு கொள்கையை சொல்றான்னு சொன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கின்ற நீங்க புதுசாக பழச்சான்னு பார்க்காம ஹதீஸ்ல இருக்குதா குர்ஆன்ல இருக்கான்னு பாருங்க. அது எது புதுசு பழசுன்னு வளைக்கும். நம்ம இருந்துட்டு வந்தது புதுசு பழசு அப்படி பார்க்கும் பொழுது அது வழிகட்டுக்கு தான் விட்டு செல்லும். நாங்கள் எங்களோட மூதாதையர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்ற அந்த அடிப்படையில் தான் அதுவும் வந்துவிடும். நாங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், இதுதான் புது கொள்கைன்னு சொல்றது வந்து சரியான அடிப்படையில் இருந்து பேச முடியாத ஒரு கொள்கை, சரியான அடிப்படையில் இருந்து வர முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது. சரியான அடிப்படையில் இருந்து வரக்கூடிய வாதமாக இருந்தால் எப்படி இருக்கிறது சொன்னால் புதுசா ஒருத்தர் நம்மளுக்கு புதுசாக இருந்தால் கூட அது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று பார்த்து தான் அது புதுசா பழசா என்று எடுக்கணும். இதுதான் அதுக்குரிய பதில். அடுத்தது ஒரு விஷயம் சொன்னார் வந்து ஹதீஸ்கள் வந்து குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படும் என்றால் நாங்கள் மறுப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி நாங்கள் மறுக்கிற கிடையாது. சஹீஹான ஹதீஸ் என்று எப்படி வரைவிலக்கணம் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா அது குர்ஆனுக்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது, அப்பதான் சஹீஹாகும். சஹீஹான ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சஹீஹான ஹதீஸ்ங்கிறதை எப்படி முடிவெடுக்கணும் என்று சொன்னால் அதுக்கான வரைவிலக்கணம் சனதை பார்க்கின்ற பொழுது பார்த்து முடிவெடுப்பது போலவே மத்தனையும் பார்க்க வேண்டும். சனதும் மத்தனும் ஒரு வண்டி இரு சக்கரங்கள். ஒரு ஹதீஸ்களை விற்பனர்கள் ஹதீஸ்கலையில சாதாரண பேசிக் அறிவு உள்ளவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சாதாரண நிபந்தனையில் உள்ளதுதான் ஹதீஸ்ல ரிவாயத்தன் உத்திராயத்தன். ரிவாயா ரீதியாகவும் ஹதீஸை பார்க்கணும், திராயா ரீதியாகவும் பார்க்கணும். என்ற அடிப்படையில் ரிவாயத் சரியா இருந்தால் மட்டும் சரியாகிறாது ஹதீஸ். قد يصح المتن وقد لا يصح السند. ஹதீஸ் கலையில நிபந்தனைகள்ல உண்டு. அதாவது சில நேரம் வந்து மத்தன் சஹீஹா இருக்கும், அறிவிப்பாளர் வரிசை சஹீ பலவீனமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து மத்தன் قد لا يصح மத்தன் வந்து பலவீனமாக இருக்கும், சனது சரியா இருக்கும். இப்படியான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நான் சொன்ன அந்த வார்த்தை அரபு வார்த்தை ஹதீஸ் கலையில ஈக்கக்கூடிய ஒரு விதிதான். எனவே இந்த ரீதியில் நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்து என்னுடைய பதில் என்னென்னு சொன்னால் சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுப்போம் என்பது எமது வாதம் இல்லை. எங்களுடைய வாதம் எது என்பதை நாங்கள் தான் சொல்ல வேண்டும். எங்களுடைய வாதம் எது என்று சொன்னால் என்ன சொன்னேன்றதை கூட நீங்க விளங்க. நீங்க சொல்றதை எழுதி வச்சுக்கீங்க. சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் நீங்க சொல்லிங்க. நான் கூட முக்கியமான இது முடிச்சுக்கிறேன். உங்களோட வாதத்துல நீங்க பதில் வைங்க. வாதத்துல வைங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்ன்னு நான் சொல்லல. நீங்க சொன்ன வாதத்துக்கு நான் என்ன சொன்னேன்டா, புதுசு யாரு 30 வருட தௌவா காலத்துல சஹீஹான ஹதீஸ் என்று விளங்கினவர் குறிப்பிட்ட 4-5 வருஷத்துள்ளுக்கு தான் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்னு புதுசு உருவாக்கினாரு. அப்படிதான் நான் சொன்னேன். அந்த பாயிண்ட விளங்கினா இந்த பிரச்சனை முடிஞ்சு. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். புதுசு பழசு வரும் பொழுது அவர் சொல்றது நம்மளுக்கு புதுசாக இருந்தாலும் புதுசா பழசான்னு பார்க்கறதுக்கு ஹதீஸ் கலையில் அவர் சொல்றது பழசானா பார்க்கணும். ஹதீஸ் கலையில் அவர் சொல்றது ஈக்குதா குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் மறக்கலாம் ஈக்குதான்னு பார்த்தா இருக்கு. நான் என்ன செய்யறேன் இருக்கு, நீங்க மறக்கிறீங்களா? சரி பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க வாதத்தை வைங்க. சரியா? அப்ப பிஜே வந்து குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் என்று சொல்றாதானே, முதல்ல அப்படி சொல்லல, இப்ப இப்படி சொல்றாரு, எனவே நாங்க மறுக்கிறோம்ங்கிறது சரியான நிலைப்பாடு அல்ல. ஏனென்று சொன்னால் அவர் சொல்றது பழசான்னு சொன்னாக்கா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சரியானதா அப்படின்னு பார்க்கணும். அல்லது ஹதீஸ் கலை சம்பந்தமானதாக இருந்தால் ஹதீஸ் கலையில இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பிஜே வந்து மிச்சம் 30 வருஷமா சொல்லல ஒரு விஷயத்தை திடீர்னு ஆய்வு பண்றாரு. அவர் மனுஷன் தானே, அவர் என்ன கடவுளா அல்லது நபியின் தூதரா? அப்படி இல்லை. எனவே அவர் வந்து ஒரு மனிதர்கள் அடிப்படையில் ஆய்வு செய்ய சில விஷயங்கள் நம்மளுக்கு தோன்றும், சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன செய்ய தெரிய வரும் என்ற அடிப்படையில் வந்து அவர் சொல்லிக்கலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் அந்த நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்க்கணும். இருந்ததுன்னு சொன்னாக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலை சம்பந்தமான ஹதீஸ் கலையில் அந்த விதி இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாபிக் முடிஞ்சது. குர்ஆனுக்கு முரண்படுது என்று புதிய கொள்கையை சொல்றாரு என்ற ரீதியில் மறுக்கிறதுங்கிறது இப்ப சொன்னது சரியா பிள்ளையானா வாதிக்கணும். எனவே அந்த டாபிக்கை அவருக்கு இந்த விஷயத்தை இப்படி மறுப்பாக நான் அவரை கொடுத்துக்கிறேன். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று பிஜே சொன்னது புதுசாக இருந்தாலும்
ஒரு வாதத்துக்கு இருந்தாலும் அது சரியா பிள்ளையாக நான் வாதிக்கணுமே தவிர புதிய கொள்கையா பழைய கொள்கைன்னு பார்க்கக்கூடாது. புதிய கொள்கை பழைய கொள்கை எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஹதீஸ்ல இருக்குதா குர்ஆன்ல இருக்குதா, அவர் நேற்று சொன்னாலும் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொன்னா ஓகே தான், நேற்று சொன்னா கூட சரிதான். எனவே குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா என்று தான் பார்க்கணும். அடுத்தது அவர் வச்ச வாதத்துல வந்து சூரியத்துக்கு தாக்கம் உள்ளது என்பதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். ஆதாரம் தான் நீங்க காட்டுறது தானே, அந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாரு, குர்ஆனுக்கு சூரியத்துக்கு தாக்கம் உள்ளது என்பதற்காக வேண்டி ஆதாரம் என்ன ஒன்று கொண்டு வந்தாருன்னு சொன்னால் 2:102 சூரத்துல் பக்ரால வரக்கூடிய 102வது வசனத்துல ஒத்தபாவு மாதத்துல் ஷயாத்தீன் சொல்லி வரக்கூடிய அந்த வசனங்கள்ல வந்து கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அரபுல எப்படி வருதுன்னு சொன்னாங்க குர்ஆன்ல சொன்னீங்க. அதுல நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன, மாரூத் வந்து என்ன செஞ்சாங்க, சூரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க வந்து கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபூர், நாங்கள் வந்து சோதனையே நீங்கள் காபிராகி விடாதீர்கள் என்று சொன்னதே தவிர கற்றுக் கொடுக்கவில்லை சூரியத்தை. ஃபயதஅல்லமூன அப்படி சொன்னதனால அவங்க ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு இடையே, எனவே கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாம் கருத்து வைக்கும் பொழுது இதுக்கு சொல்றோம். இவங்க வந்து சூரியத்துக்கு தாக்கம் செலுத்தும் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்துல இந்த துண்டை என்ன செய்வாங்க, தாக்கம் செலுத்துறதுக்கு சூனியம் சம்பந்தம் சூரியத்தை ஹாரத்மாத் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையாங்கிற சப்ஜெக்ட் இல்லை, சூனியம் தாக்கம் ஏற்படுத்துமா இல்லையா என்பதற்கு அவங்க எடுக்கக்கூடிய அந்த வசனத்துல இந்த துண்டு தான் இது. ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அவர்கள் இருவரிடமிருந்தும், முன்னால் சொல்லக்கூடிய ஹாரத் மாரூத்திடமிருந்தும் மக்கள் பாபிலோன் என்ற பிரதேச மக்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று வருது. இதுக்கு இவங்க இதுதான் அவங்களுக்கு ஆதாரம் சூரியன் தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு. இதுல நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இலக்கண ரீதியாகவும் இல்ல நான் பின்னி சொல்றேன், இதுதான் கணவன் மனைவி பிரிக்கிறது தானே தாக்கம். அதுக்கு பின்னால விளக்கமாய்க்குமே கணவன் மனைவி பிரிக்கிறது சூனியமா இல்லையாங்கிறத நம்ம பாக்குறதுக்கு அரபு கலையில இலக்கண கலை ஒண்ணு இருக்குது, இலக்கண கலையை பார்க்கணும். அக்கீதாட கோட்பாட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி, மா யுஃபர்ரிகூன பிஹில வந்த மா வந்து பிஹி, இந்த யுஃபர்ரிகூன பிஹி வந்து சூரியத்தை பார்த்து மீறுகிறது, அந்த பிரதிப்பெயர் ஹி வந்து சூரியத்தை பார்த்து மீறுகிறது என்பதுதான் சகோதரர் முர்ஷித் அப்பாஸுடைய வாதமாக இருக்குது. அதனால தான் அதுக்கு தாக்கம் உள்ளது, அது சூரியன் தானே, எனவே அது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியது என்ற வாதத்தை வச்சாரு. எனவே அதை நாங்கள் சொல்றோம் அப்படி இல்லை, அது சூரியத்தை பார்த்து மீளாது. ஏனென்று சொன்னால் 2 வசனங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியத்தை பார்த்து அது மீளாது. ஏனென்றால் ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி என்பது அந்த பிஹி வந்து பக்கத்தில் உள்ள மாவை பார்த்தான், மௌசூலுடைய மாவை பார்த்தான் மீள வேண்டும், மாவை பார்த்து மீளுறது தான் இலக்கண சட்டமும் என்று நாங்கள் மறுப்பு கொடுக்குறோம் அவருக்கு. எனவே அது வந்து சூனியம் அல்ல. ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அவர்கள் கற்றுக்கொண்டாங்கன்னா நாம கருத்து வைக்கிறோம், அதுதான் சரியான கருத்தும். ஏன்னு சொன்னால் ஃபயதஅல்லமூன, எனவே நீங்கள் காபிராகி விடாதீர்கள் என்று அவர்கள் சொன்னதனால, எனவே ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா பிரிக்கக்கூடிய மா யுஃபர்ரிகூன பிஹி, எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அந்த ஒன்று எது என்று கேட்கின்ற பொழுது அது சூனியம் அல்ல, இவர்கள் சூனியம் என்றார்கள், அந்த ஒன்று சூனியம் அல்ல. ஏனென்று சொன்னால் இது தெளிவாக நான் விளக்கப்படுத்துகிறேன். அந்த ஒன்று எதுன்னு சொல்லுங்க, அந்த ஒன்று அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றீங்க அது சூனியம் இல்லை, சூனியம் அல்ல, சூனியம் அல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இவங்க வந்து சொல்றதுக்கான காரணம், அது சூனியம் சொல்றதுக்கு காரணம் இதுல சூனியம் என்ற வார்த்தை கிடையாது. அதாவது முன்னுக்கு இருக்குதுங்க, எங்க இருக்கு சூரியன் ஒரு வார்த்தை இல்ல, முன்னுக்குள்ள வசனத்துல 2 வசனத்துக்கு முன்னுக்கு எப்படி 2 வசனம் ஒரு வசனம் தான், அது வசனம் தான் நீங்க சொல்றீங்க. அதாவது குர்ஆன்ல போட்ட வசனங்கள் அடிப்படையில் நான் பேசல, நம்ம வசனமா பிரிச்சு வச்சு 70 தான் வசனம். அதாவது வார மாதிரியே சொல்லுங்க, வெறும் குர்ஆன்ல இருக்குதான், குர்ஆன்ல இருக்கு. எப்படி இருக்குது சூனியம் முதல் வரியில இருக்குது, 2 வசனத்துக்கு பின்னுக்கு 2 வரிக்கு பின்னுக்கு ஃபயதஅல்லமூன மா யுஃபர்ரிகூன ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, அவர்கள் இருவரிடமிருந்து சூனியத்தை கற்றுக்கொண்டவர்கள் சூனியத்தை கற்றுக்கொடுத்தார்கள். மக்கள் என்ன செஞ்சாங்க, சூனியம் அல்லாத ஒன்னதான் கற்றுக்கொண்டாங்கன்னா வருது. ஏன்னு சொன்னா சூனியம் வரல நீங்க, ஏன்னு சொன்னா மாண்டு வருது, ஏதோ ஒன்று அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒன்று எப்படி இருக்கும், மா யுஃபர்ரிகூன பிஹி, அதை கொண்டு பிரியக்கூடியதாக இருக்கும். யாரை பிரிக்கக்கூடியதாக இருக்கும், கணவன் மனைவி பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் வருது. என்ன
தெரியும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியும் சொல்லப்படல குர்ஆன்ல சொல்லப்பட்ட சொல்லியா சூனியத்தை பத்தி இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ஆனா பாஷைகளோட அடிப்படையில் இதுக்கு நான் சொல்றேன் இதுக்கு இல்ல அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான் பிரச்சனை இல்ல அவருக்கு விளக்கத்துக்காக மட்டும் அந்த விவாதம் ஆரம்பிச்சுக்கிறதால சார் கேட்டதுல பிரச்சனை ஒன்றும் இல்ல அது என்னன்னு சொன்னா சூனியம் வந்து இந்த வசனத்தை நான் தெளிவா தமிழ்ல சொல்றேன் பாருங்க ஒத்தபாவும் மாத்ததும் ஷயாத்தின் அலா முல்கு சுலைமானுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க ஷைத்தான்கள் ஓதியதை அவர்கள் பின்பற்றினார்கள் வலாக்கின்ன வமா கஃபர சுலைமான் என்ன செய்யல காஃபிராகவில்லை வலாக்கின்ன ஷயாத்தின கஃபரு ஷைத்தான்கள் தான் காஃபிராகினார்கள் யுஅல்லிமுன ஸஹர ஏன் காஃபிராகினார்கள் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிராகிட்டார்கள் இது ஒரு சப்ஜெக்டா அதுக்கு பிறகு ஒமா உன்சில அல் மலக்கைனி மலக்குமார்களுக்கு என்ன செய்யல சூனிய இறங்கல சரியா பிபாபில ஹாருத மாருத பாபில் நகரத்தில் உள்ள ஹாருத் மாருத் தான் அவர்கள் ஷைத்தான்கள் நான் பதிலாக போனீங்க என்ன அதை எப்படி முன்னோர் கொண்டு போனீங்க பதில் பதில் சொல்ல தெரியுதா சரி சரி சரியா நீங்க குறிப்பிட கூடாது அதாவது நம்ம ரெண்டு விவாதிக்க முடிக்கும் போது வாதமாக குறிப்பிட கூடாது ஒரு பிள்ளையை சுட்டி காட்டுறதுக்கு மாதிரி சொல்லலாம் வாதத்தில் உள்ள பிள்ளையை அதாவது நம்ம ரெண்டு பேருக்கு எதுல பிணக்கிக்கோ அதை சுட்டி காட்டுறதுக்கு குறிப்பிட கூடாது அது வாதத்தில் ஒழுங்காக மாறாது சரியா ஹாருத் மாருத்தை வந்து நாங்க என்ன செய்யறோம் ஷைத்தானுக்கு பதிலாக வைக்கிறோம் ஷைத்தானுக்கு பதில் சொன்னாக்கா அந்த ஷைத்தான்கள் யார் என்பதை விளக்கக்கூடிய சொல் தான் ஹாருத் மாருத் ஒமாயு அல்லிமானி மின் அஹதின் அவர்கள் என்ன செய்யல அந்த இருவரும் ஒமாயு அல்லிமானி மின் அஹதின் யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா நாங்கள் சோதனை என்று சொல்லியே தவிர அவர்கள் என்ன செய்யல யாருக்கும் சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஃபலா தக்ஃபுர் எப்படி அவர்களே சொன்னாங்க நீங்க காஃபிராகி விடாதீர்கள் எப்படி ஷைத்தான்களே சொல்றாங்க ஃபலா தக்ஃபுர் நீங்க காஃபிராகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிடத்தோடையே ஃபயத்தஅல்லமூன காஃபிராகி விடாதீர்கள் என்று சொன்னதோடையே ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா எனவே அவர்கள் காஃபிராக்கும் அந்த சூனியத்தை கற்றுக்கொள்ளாமல் ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யஃபர்ரிகுன பிஹி கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் புரியுதா ஏன்னு சொன்னா உதாரணத்துக்கு நம்ம நடையிலே தான் இருக்கு இதுவும் குர்ஆன்ல நம்ம என்ன சொல்லுவோம் ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த பொருளை வந்து நஞ்சு இதை குடிச்சிடாத அப்படின்னு சொன்னா கடையில சொல்றாரு இந்த பொருளை நஞ்சு இது குடிச்சிடாருன்னு சொன்னா எனவே இந்த பொருள்ல நஞ்சு இருக்குது எனவே நான் அதை வாங்கல வேற ஒரு பொருளை வாங்கினேன் வேற ஒரு நஞ்சு பொருள் வேற ஒரு பொருள் நஞ்சு இல்ல அவ்வளவு எச்சரிச்சு நஞ்சுக்குது வேற ஒரு பொருள் என்ன மாதிரி பொருள் அது என்ன மாதிரி பொருள் அது நஞ்சை விட குறைஞ்ச பாகத்துல உள்ள பொருள் அப்படியா இருக்கு அவர் வாங்கினாரு மயக்கம் எப்படி வச்சுக்கீங்க நீங்க சரியா ஏன்னு சொன்னா ஃபலா தக்ஃபுர் நீ காஃபிராகி விடாத சூனியத்தை கற்றுன்னு சொன்ன பிறகு எனவே சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க வராது அதாவது சூனியம் இந்த இது நஞ்சு இருக்குது நஞ்சு உள்ள பொருள் இதை நீ வாங்காதன்னு நான் சொல்றேன் சொல்லி போட்டு சொல்றேன் எனவே அவர் என்ன செஞ்சாரு நஞ்சு தான் வாங்கினாரு அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நம்மளோட நடைமுறையில கூட அவர் நஞ்சு உள்ள பொருளை தந்தாரு நஞ்சுன்னு சொல்லித்தான் தந்தாரு எனவே நான் நஞ்சை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நம்மளோட நடைமுறையில சொல்ல மாட்டோம் எனவே நம்மளோட நடைமுறையிலேயே சொல்ல மாட்டோம் பொழுது குர்ஆன் நடைமுறையில நம்ம என்ன செய்யறாரு அப்படிதான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது சூனியத்தை கற்று நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் என்று சொன்ன பொழுது எனவே அவர்கள் சூனியத்தை கற்றுக்கொள்ளாமல் கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் இதான் சப்ஜெக்ட் இதுக்கு பிஹி வந்து சூனியத்தை பார்த்து மீறன்னு சொல்லுவாங்க சூனியத்தை பார்த்து மீறது சான்ஸே இல்லை ஏன்னா மாவை பார்த்தா அது மீறிடும் மா எஃபரி கொண்டு பி அதை மறத்தாங்களே அது யாரும் வைப்போம் குர்ஆன்லேருந்து அது வேற விஷயம் பிஹி வந்து சூனியத்தை பார்த்தா மீறணும் சொல்லுவாங்க சொன்னா குர்ஆன்லேருந்து நாங்கள் ஆதாரம் வைப்போம் இல்லைன்னு சரியா அவங்க சொல்லணும் அதை அதுக்கு பிறகு இவர் வச்ச ஆதாரம் என்ன சொன்னா அது பக்கத்துல உள்ளது உமாஹும் பிவாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ் அவர்கள் வந்து என்ன செய்யல யாருக்குமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தவிர இந்த கணவனையை பிரிக்கக்கூடிய அந்த தீமையை யாருக்கும் அதனால தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருது இவர் சொல்றாரு அந்த பிஹில உமாஹும் பிவாரின பிஹியும் சூனியத்தை பார்த்து முருன்னு சொல்றாரு மூணு வருஷத்துக்கு முன்னுக்குள்ள சூனியத்தை பார்த்து முருன்னு சொல்வார் இல்ல பிஹி வந்து இந்த மாவை பார்த்தா மீளும் பக்கத்துல உள்ள மாவை பார்த்தா மீளும் பக்கத்துல உள்ள விட்டு தூரத்துக்கு போகாது இலக்கண அடிப்படையில் அப்படித்தான் அக்கீதா ரீதியாக பார்க்கும் பொழுதும் அப்படித்தான் வரும் எனவே இவருக்கு சொன்ன அந்த ஆதாரங்களுக்கு நான் குர்ஆன்ல சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்ற அவர் சொன்னதுக்கான ஆதாரத்துக்கு என்னுடைய பதிலை நான் என்ன செஞ்சுட்டேன் மறுப்பாக கொடுத்துக்கிறேன் அடுத்தது அவர் வச்ச வாதத்துல ஒண்ணுதான் சூனியத்தினால போய் பித்தலாட்டம் இவங்க சொல்றாங்க பொய் சொன்னா குஃப்ரா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவர் அந்த கேள்வி கேட்கல மேல ஏன்னு சொன்னா அவர் தான் என்ன செய்றாரு கணவன் மனைவி பிரிக்கக்கூடியது சூரியன்னு சொல்றாரு அப்ப சூனியம் இல்லாம கணவன் மனைவி பிரிச்சா குஃப்ரா சூனியம் குஃப்ரு தானே சூனியம் இல்லாம கணவன் மனைவி பிரிக்கிறது குஃப்ரா அப்படின்ற கேள்வி வரும் ஆனாலும்
நம்மளோட வாதம் அப்படி இல்லை. சரி, அவருக்கே எதிராக அவர் கேள்வி, அவர் கேட்ட கேள்வி அவருக்கே எதிராக அதை பதிவாகி நினைக்கிற விஷயம். இதில் வந்து சூனியம் வந்து பொய் பித்தலாட்டம் நம்ம சொன்னோம் தானே. நாமளா சொன்னோம்? நாமளா சொல்லல. குர்ஆன்ல சிஹரை பற்றி வரக்கூடிய அனைத்து வசனங்களுமே சூனியத்தை பற்றி சொல்லும் பொழுது மாயோஃபிகூன், சூனியக்காரர்கள் செய்தது வந்து இஃபுக்கு தான், பொய் தான். இஃபுக்குன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிக்கும். இஃபுக்குன்னு சொல்லுவோம், பிரபல்யமான ஒரு அந்த வார்த்தை பிரபல்யமான அரபில். எதுக்குன்னு சொன்னால் கூடுதலாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வந்து இட்டு கட்டினது, அவங்க வந்து விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு இட்டு கட்டின அவசரத்தில் இஃபுக்குடைய ஆயத்துன்னு சொல்லுவாங்க, இஃபுக்குடைய சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வந்து பொய்யாக ஒருத்தரோட இட்டு கட்டிட்டாங்க விபச்சாரம் செஞ்சதாக. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க, உண்மையாயிருமோன்னு. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குறான், என்னண்டு இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு வந்து என்ன செய்யலை, தூய்மையானவங்க தான், அவங்க வந்து இதில் என்ன செய்யலை, விபச்சாரத்தில் ஈடுபட இல்லைன்னு அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான். இதுக்கு இஃபுக்குடைய சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இட்டு கட்டினது யார், முனாஃபிக்கீன்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்யாதவங்க செய்ததாக இட்டு கட்டியது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூனியக்காரர்கள் செய்யும் பொழுது மாயோஃபிகூன், அதாவது அவர்கள் என்ன செஞ்சது, பித்தலாட்டம் செய்ததை, ஏமாத்தியாக அந்த பொய்யாக விட்டு கட்டியதை விழுங்கியது யாரு, எது, மூசா நபி போட்ட கைத்தடி விழுங்கியது. ஃபஅல்கா மூசா அஸாஹு ஃபைதா ஹிய தல்கஃப் மா யஃபிகூன். அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பித்தலாட்டம் செஞ்ச ஒன்றை சூனியக்காரன் செஞ்சது உண்மைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா, சூனியக்காரன் செஞ்சது வந்து பித்தலாட்டம், அந்த பித்தலாட்டத்தை தான் மூசாவுடைய ஆசா விழுங்கியது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வந்து சிஹருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். நானா சொல்லல இஃபுக்கு பித்தலாட்டம் பொய் அப்படின்னு நானா சொல்லல விளக்கம். அல்லாஹ் தஆலா சிஹருண்டு இந்த சூனியத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள்ல இது ஒன்று. அவர்கள் செய்தது சூனியம்ங்கிறது உண்மை அல்ல, இஃபுக்கு தான், அது வந்து பித்தலாட்டம் தான், இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டின ஒன்று தான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க யாரு, ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் வந்து அவருடைய கயிறுகளை போட்ட பொழுது அது வந்து பாம்பு போன்று என்ன செஞ்சது, நெளிந்தது அப்படின்ட்டு வரும் பொழுது யுஹையல் இலைஹின் வருது, அவருக்கு என்ன செஞ்சது, கற்பனையாக காட்சி செஞ்சது, கற்பனையாக காட்சி செஞ்சதுன்னு வருதே தவிர அது வந்து பாம்பாக மாறியதுன்னு வரல. கற்பனையாக காட்சி, உண்மையிலே செக் பண்ணி பார்த்தா பாம்பாக இருக்காது. அப்போ ஏன் தானே பித்தலாட்டம் இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்ற மாதிரி தானே அவங்க, அப்படித்தான் வருது. சரியா? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இஃபுக்குன்னு சொல்லும்போது பக்கத்துல என்ன செஞ்சிடறான், மா யுஹையல் இலைஹி, அதாவது அவருக்கு கற்பனையாக காட்சி கொடுத்தது. எப்படி, கஅன்னஹா தஸ்ஆ ஹய்யத்துன் தஸ்ஆ, என்ன அப்ப அது கம்பாட்டா இந்திக்கு கம்புமா நம்மளுக்கு விளங்கிக்கு அப்படி. கம்பு தான், கம்பு வந்து வேற ஒரு பொருளாக மாறல. அப்ப அடுத்தது வந்து அது முழுகிச்சு, எது, மூசா நபியில, அது உண்மை, அது முழுகிச்சாங்க. அது முழுகிச்சு, அப்ப கம்ப முழுகிச்சு, மாயோஃபிகூன் அப்படிதான் ஒரு குர்ஆன்ல அவங்க பித்தலாட்டம் செய்து முழுங்கியது. பாம்பு முழுகுமா, அது உயிரற்ற ஒரு பொருள், உயிரற்ற பொருள் தானே. பாம்பு அது இதுக்கு இறைக்கு எடுக்கிறது வந்து உயிருள்ள பொருள். இப்ப அது நீங்க கேட்கிற கேள்வி யாருக்கு பொருள்னு சொன்னால், நான் ஒரு கதையை ஒரு ஊர்ல இருந்து சொல்றேன்னு சொன்னா நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா குர்ஆன்ல வர வசனம் தானே, அது முழுகி தான் இருக்குது. அது தர்க்க ரீதியா இருக்கவே, தர்க்க ரீதியாக இல்ல. எப்படி தெரியுமா, சில விஷயங்கள் தர்க்க ரீதியா இருக்காது. மோஜிசா அப்படிதானே, இவரே கேளுங்க, மோஜிசா வந்து தர்க்க ரீதியா இருக்காது. தர்க்க ரீதி பண்ணலாம். எதை தர்க்க ரீதியா பண்ணலாம்? இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பண்ணது தர்க்கம் தான் இல்ல. தர்க்க ரீதியா சொல்றாரு லாஜிக்கு படாது மோஜிசா. அதாவது மூசா நபி செஞ்ச அந்த கைத்தடி வந்து பாம்பாக மாறியது மோஜிசா. அது எப்படி மாறணும் கேட்க கூடாது. நம்ம சூனியக்காரன் செஞ்சதை கேட்கலாம். சூனியக்காரன் வந்து கைத்தடி பாம்பா மாத்த இயலாது. மாத்தினா மூசா நபி அவரும் வித்தியாசம் இல்லாம கேட்கிற கேள்வி என்னண்டா, மூசா நபியோட பாம்பு உண்மைதானே? மூசா நபியோட பாம்பு உண்மை. அது முழுங்கினது கம்பையா பாம்பையா? அது முழுங்கியது இஃபுக்குன்னு சொல்றாங்க. மாயோஃபிகூன், அவர்கள் ஏமாத்தி பித்தலாட்டம் செய்ததை முழுங்கியது. அவரு எப்படி கேக்குறது என்னடா, அது முழுங்கியது பாம்பையா அல்லது அவர் கைத்தடியா? பிஜேட தர்ஜுமா படி நீங்க வந்து நெளிஞ்சதுன்றீங்க, பிஜே போட்டிருக்கிறார், சீரியதுன்னு போட்டிருக்கிறார். அது சொல்றேன், சீரியது நெளிஞ்சதுன்னு சொன்னா என்ன சப்ஜெக்ட் முரண்பட போறீங்க? சீரியதுன்னு சொன்னா அது எங்கட கருத்தை விட நேச்சுரல் பாம்புன்றத காட்டுது. அப்ப மூசா நேச்சுரல் பாம்பு இல்ல, நபியோட பாம்பு முழுங்கியதுன்றது வந்து அப்ப கம்பத்தம் முழுங்கிச்சா? என்ன முழுங்கின்னு கேட்டா விட குர்ஆன்ல, அதாவது அவர் இல்ல சொல்லுங்க, யாரு கேட்டாலும் என்னத்தை முழுங்கிச்சிட்டு கேட்டால் என்னத்தை முழுங்கிச்சிட்டு தெளிவா குர்ஆன்ல இருக்குது. என்னத்தை முழுங்கிச்சு? ஃபஅல்கா மூசா. என்னட்ட கேக்குறத விட குர்ஆன்ல கேக்குற கேள்வி எப்படி கேளுங்க, விளங்கப்படுத்துறீங்க. அதான் விளங்கப்படுத்தாமலே விளங்கும். இந்த ஆயத்துல எப்படி இல்ல உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, மூசா நபியோட பாம்பு அசா போட்ட பொழுது சரியா, அது வந்து என்ன செஞ்சது?
சூனியக்காரர்கள் செய்ததை முழுங்கியதுல வருது. இதுக்கு நீங்க கேக்குற என்னத்தை முழுங்கிட்டு கேக்குறீங்க? அதுக்கு தான் விட அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றத சொல்றேன். ஃபஅல்கா மூசா, மூசா வந்து அசாஹு, அசாவை போட்டார். ஃபைதா ஹிய என்ன செஞ்சது? தல்கஃபு மா யஃபிகூன். சரியா? அவர்கள் இஃப்க், அவர்கள் ஏமாத்தி செய்த ஒன்றை முழுங்கியது. பாம்பை முழுங்கியது வரையில நினைக்கிறேன். சரியா? சூனியக்காரர்கள் ஏமாத்தி வித்தை செய்தார்கள்ல, அந்த வித்தையை முழுங்கியது. அப்படிதான் வருது குர்ஆன்ல. நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் இதுல என்ன உங்களுக்கு ஆரம்பிச்சிருவேன். வேற புதுசா நான் சொல்லிக்க மாட்டேன் உங்களுக்கு. யாரும் சொல்லிக்க மாட்டேன். அப்ப இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதை முழுங்கிச்சு கேட்கும் பொழுது இஃப்க முழுங்கிச்சு. அந்த இல்லாத ஒன்றை இருந்ததா காட்டுச்சு. இஃப்க் எது மூசா நபியோட கண்ணுக்கு விளங்கிச்சு? அந்த இஃப்க் அதான் பாம்பு. பாம்பா? அதான் யுகையிலேன்னு சொல்றாங்களா? பாம்பு போன்று இருந்ததுன்னா சொல்றான், பாம்பு இல்லை. அதாவது சரி பாம்பு போன்று ஒரு உயிரோனா வந்து அசைஞ்சிச்சு. அசைஞ்சது போன்று தெரிஞ்சுது. சரியா? உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுக்காண்டி சப்ஜெக்ட். நான் வரும்போது பாதையில காணல் நீர் இருக்கும், வெயில்ல ரோட்ல. நான் வந்து என்ன செய்வேன், அதை தண்ணின்னு நினைச்சுப்பேன். பக்கத்துல இப்போ ஒரு இல்ல தண்ணி போல ஒரு கண்டோம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைச்சா? தண்ணின்னு சொல்றது வேற, தண்ணி போல ஒன்றை கண்டன்னு சொல்றது வேற. சரியா? போய் பார்த்தா தண்ணி ஆயிக்க, தண்ணி போல ஒன்றை கண்டன்னு நான் சொல்லுவேன். அது தண்ணியா இருக்காது. அள்ளி குடிச்சாருன்னு வந்தா அது வந்தா நீங்க ஆட்டுக்கல்ல அள்ளி குடிச்சுன்னு சொன்னா ஆட்டுக்கல். பாம்பு அள்ளி குடிச்சுன்னு சொல்றோம், அள்ளி குடிச்சுன்னு சொல்லி பாம்பு குடுங்கிச்சுன்னு வந்துருக்கு. பாம்பு மூசா நபி பாம்பு எதையும் மூஞ்சி சார். மூசா நபியோட பாம்பு இல்ல எதாவது குடுங்குது நீங்க சொல்லப்பட அங்க இருந்ததை தான் குடுங்கிச்சு. இருந்தது ரகமா இருக்கு இல்லையே, இருந்தது பாம்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. பாம்பு போன்று ஒன்று மூஞ்சி தான் சொல்றாங்க. இப்ப நீங்க காட்டின உதாரணம் இருக்குது பாருங்க. காணல் நீரை அள்ளி இல்ல, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட சப்ஜெக்ட்ல இது வந்து நான் நினைக்கிறேன் கடைசி சப்ஜெக்ட். நீங்க ட்ரக் மாறி போனீங்க, அதனால இல்ல அவர் கேள்வி கேட்கும்போது போயிடுச்சு. ட்ரக் மாறி போகல. நீங்க ட்ரக் மாறி, நான் உங்கள்ட்ட கேட்டது பொய் பித்தலாட்டம் செஞ்சால் குஃப்ர் ஆகுமான்னு. பொய் பித்தலாட்டம் நீங்க பதில சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை முடியும். அதுதான் நான் சொல்லி பாம்பு நடியுது அப்படி விட்டு போனீங்க, அதனால அவர் அதுதான் பொய் பித்தலாட்டங்கிறது பாம்பு சப்ஜெக்ட் தான். பொய் பித்தலாட்டங்கிறது இப்ப பாம்பு சப்ஜெக்ட்லாம் வருது. உண்மையாக இருந்தா பாம்பு சொல்லி பண்ணல, உண்மை சொல்றீங்க நம்மளுக்கு அந்த. சரியா? நீங்க உங்களோட பதில்ல அழகா விளக்கம் கொடுக்கலாம். நீங்க அவர் உங்கள்ட்ட கேட்டாரு, அது விளங்கப்படுத்தும். அதுதான் நீங்க சொல்லி ட்ரக் மாறினது. ட்ரக் மாறினது அவர் கேள்வி கேட்டாரு. நீங்க ட்ரக் மாறின சுத்தி தான் அவர் கேட்டாரு. ட்ரக் மாறல, அவர் சந்தேகப்பட்டு கேட்டாரு. என்ன தமிழ் சரியா? சொல்லுங்க. இப்ப சூனியத்துக்கு எதுல இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா, சூனியத்துக்கு நாமளாக விளக்கம் கொடுத்தோம்னு சொன்னார்ல, பொய் பித்தலாட்டம் கற்பனைன்னு நாமளாக சொல்லையில குர்ஆன்ல சூனியத்தை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே என்ன செய்யுது, அதை வந்து ஒரு பொய்ன்னு சொல்லுது. சரியா? உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லுது, கற்பனைன்னு சொல்லுது, இஃப்க்குன்னு சொல்லுது, இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுறதாக சொல்லுது. சரியா? இப்படி அல்லாஹ் தஆலா தான் சூனியத்துக்கு விளக்கம் சொல்றான். அப்ப சூனியத்துக்கு விளக்கமாக நான் சொல்றதோ, நானாக சொல்றதோ, சகோதரர் முர்ஷித் அப்பாஸியாக சொல்றதோ, பிஜியாக சொல்றதோ, அன்சார் மூலையாக சொல்றதோ, உலகத்தில் யார் சொல்றதோ, யார் அவங்களாக சொல்றதோ எடுக்க முடியாது. அது ஆதாரம் அல்ல. சூனியத்துக்கு விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான்டா, அதை நம்ம எடுக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பார்க்கும்பொழுது குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒரு தடவை சொல்றான் சத்தியத்துக்கு புறமானன்னு சொல்றான். அவசரம் ஹாதா அவா துபுசிரும், இது நீங்க நாங்க கொண்டு வந்தது வந்து சூனியம் சொல்றீங்களா? சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது, மூசா நபி சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது காவியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இது சத்தியம் இல்லை, இது சூனியம் சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, மூசா நபி இதை நீங்க சூனியம் சொல்றீங்களா? நாங்க சத்தியத்தை கொண்டு வந்தீங்கமே. அப்ப சத்தியத்துக்கு எதிராக சொல்றாங்க அதை, சூனியத்தை. ஒன்று. அடுத்தது ரெண்டாவது இஃப்க்கு. இந்த நான் இப்ப சொன்னது அந்த சூனியக்காரர்கள் செய்தது வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டின ஒன்று தான், உண்மையானதல்ல. இஃப்க்குன்னு சொல்றான். என்ன சூனியக்காரர் செய்த உண்மையாயிருந்தா உண்மைன்னு சொல்லி பாலாதலாம். நீங்க உண்மைன்னு சொல்லல, இஃப்க்குன்னு சொல்றான். மாயாஃபிகூன், அவர்கள் பித்தளை இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டியதை அது முழுங்கியது. மூசா நபியுடைய பாம்பு அசா முழுங்கியது. இப்ப அது ஒரு வகை. இன்னொன்று யுகையல் தகையுன்னு சொல்றான், அதாவது கற்பனையாக தோன்றது. உண்மையிலே அப்படி இருக்காது, கற்பனை. அதாவது காணல் நீர் வந்து நீர் மாதிரி இருக்கும், கற்பனை. நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படி தோன்றும். சரியா? கற்பனையில நினைக்கலாம், அப்படி கண்ணுக்கு அப்படி தோன்றும். உண்மையிலே போய் பார்த்தா இல்லை, சப்ஜெக்ட் அது இல்லை. சரியா? அதான் அப்படி சொல்றான் சூனியத்தை. சூனியக்காரர்கள் அப்படி செய்வாங்க, இல்லாத ஒன்று இருப்பதாக காட்ட பார்ப்பாங்க, பொய்யாக இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான ஏமாத்து பித்தலாட்டங்கள் தான் சூனியமே தவிர அதால் தாக்கம் ஏற்படணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தாக்கம் ஏற்படுத்தா வர மாட்டாங்க. அதுதான் அல்லாஹ் அவன் சொல்றான், சூனியக்காரன் வந்து வந்தால் என்ன செய்ய மாட்டான், வெற்றி பெற மாட்டான். லா யஃப்லிஹு
சாஹிரு ஹைதுவத்தா சூனியக்காரன் வந்தானாய்க்கும் வந்த இடத்துல வெற்றி விட மாட்டான். ஏன்னு சொன்னா அவன் செய்யற பித்தலாட்டம் பொய். உண்மையா அவன் உண்மையிலேயே ஒரு கைத்தறியை பாம்பா மாற்றுவானா மாற்ற மாட்டான். ஏமாந்து போயிடுவான். காட்ட சொன்னா சோதனைக்கு உட்படுத்தினா ரிஜெக்டட், அது விலகாது. எனவே அவரோட ஆதாரங்கள் வந்து சூனியத்துக்கு வந்து நாங்கள் பொய் பித்தலாட்டம் இஃபுக்கு கற்பனை என்று விளக்கம் கொடுத்தது எங்கட விளக்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் குர்ஆன்ல இப்படித்தான் சொல்றான் சூனியத்துக்கு. அதே போல இவங்க இப்படித்தான் கூடுதல் இடத்துல சொல்லி போட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க கருத்துப்படி ஒரே ஒரு இடத்துல என்ன செய்யுது கணவனையை பிரிக்கிறது இவங்கள கருத்துப்படி சூனியம் வருது. இதெல்லாம் விட்டு போட்டு முடிக்கல, இதெல்லாம் விட்டு போட்டு இந்த இடத்துல உள்ளதுதான் என்ன செய்யுது சூனியம் தாக்க ஏற்படுத்துதுன்னு அவங்க சொல்றாங்க. எனவே அது சூனியம் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். கணவனையை பிரிக்கிறது சூனியம் இல்லை, அது வேற ஒரு விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டான். எனவே அது சூனியம் இல்லைன்னு அவர் சொன்ன வாதத்துக்கு அவர் ஆதாரத்துக்கு மறுப்பு கொடுத்துருக்கேன். சரியா? சரி, நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். சூனியத்துக்கு பொய் பித்தலாட்டண்டு வார விளக்கத்தை கேட்கல. நான் என்ன கேட்டேன், சூனியத்துக்கு அவர் விளக்கம் சொன்னார். சூனியம் என்றால் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வித்தைண்டார். நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, அல்லாஹ் சொல்றான் சூனியத்தை படித்து காஃபிராகினார்கள், நீங்களும் படிச்சு காஃபிரா போயிடாதீங்க. நான் சொன்னேன் பொய் பேசினா குஃப்ர் ஆகுமா? எனக்கிட்ட இருந்து என்ன புள்ள பொய்ய படிக்குது, காஃபிரா போயிடுவேனா? நான் வித்தை செஞ்சு இப்படி வைங்களேன், வித்தை செஞ்சு காட்டுறேன். நான் ஒரு 2 ரூபா சல்லி எடுத்து உங்களோட முனுக்கு இப்படி கையில புதைச்சி காட்டுறேன். வித்தை தானே இது, மெஜிக் தானே இது, குஃப்ர் வருமா? அல்லாஹ் சொல்றான் சூனியத்தை செஞ்சு காஃபிரா போயிடாதுன்னு. மெஜிக் பண்ணினா காஃபிரா போகணும். அப்ப நாங்க எங்கட பிள்ளைக்கு சில நேரம் என்ன செய்வோம், மெஜிக் செஞ்சு காட்டுவோமா இல்லையா? சும்மா பிள்ளைக்கு சந்தோஷத்துக்கு என்ன செய்வோம், என்ன மானோட வாயில போடுற மாதிரி போட்டுட்டு பின்னுதான் எடுத்து காட்டுவோம். மெஜிக் தான் இது. இது செஞ்சா குஃப்ரா? மெஜிக்ல நீங்க அர்த்தம் பண்ணினா குஃப்ர்னு தீர்மானிக்கணும். எந்த அளவுக்குண்டா பிஜி ஒரு பயான்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, நானும் எத்தனையோ பேரே மெஜிக் செஞ்சு ஏமாத்தி இருக்கிறேன்ற அப்படியே சொல்றாரு. அப்ப குஃப்ரா? எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், பிஜே அந்த கருப்பு காக்கி சட்டைக்காரர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில், நாத்திகர்கள், அவர்களோட சேர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி உள்ள மெஜிக்கெல்லாம் உடைச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான் சூனியம் செய்யாத காஃபிரா போயிடுவாங்க. மெஜிக்க செஞ்சு காட்டினா குஃப்ர் ஆகாதா? அதைத்தான் நான் கேள்வியா கேட்டேன். நீங்க ஒட்டுமொத்தமா சூனியத்துக்கு மெஜிக்கு தந்திரம் பொய் என்று சொல்லிட்டு போறீங்க, அல்லாஹ் சொல்றான் குஃப்ர் உண்டு. அப்ப நீங்க எதுக்கும் குஃப்ர் தீர்ப்பு கொடுக்கணும். மெஜிக் செஞ்சு காட்டுறதுக்கு குஃப்ர் தீர்ப்பு கொடுக்கணும், காஃபிர்னு கொடுத்துறணும். விளங்குதா உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி? எனவே நீங்க சூனியத்துக்கு குர்ஆன்ல அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு விளக்கம் சொல்றது வேற. நீங்க சொல்லுங்க சரி, அந்த விளக்கத்தின் அடிப்படையில ஒருத்தர் மெஜிக் செஞ்சு காட்டினா அவர் காஃபிரா போயிடுவாரா? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா நீங்க சூனியத்தை படிச்சு என்ன செஞ்சிடாதீங்க காஃபிரா. அப்ப மெஜிக்ன்ற அடிப்படையில் நீங்க மெஜிக் செஞ்சு காஃபிரா போயிடாதீங்க, நீங்க ஏமாத்தி காஃபிரா போயிடாதீங்க, நீங்க போய் சொல்லி அப்படிதானே விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் வருமா? ஏன் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன்டா அதுக்கு பதில் சொன்னா விளங்கும். இது ஒரு தனிக்கலை, சூனியன்றது தனி ஒரு கலை இருக்குதுன்றதை என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா விளங்குன்றதுக்கு நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த மூசா நபியிட இந்த நிகழ்வு இருக்குது. இந்த மூசா நபியிட நிகழ்வை மாத்திரம் பார்த்தா போதும் சூனியம் என்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குது. இவர் இவ்வளவு விளங்கப்படுத்தினார். மாயாஃபிகோன் அவர்கள் பொய்யாக எடுத்து காட்டியதை விளங்கியது அப்படி எடுத்து காட்டினார் பாருங்க. யுகையலு இலையி அவருக்கு பாம்பு ஓடுற மாதிரி என்ன செஞ்சிச்சு, ஒரு பிரமிப்பு, ஒரு தோற்றம் எடுத்து காட்டப்பட்டது. சரி, ரசூலுல்லாஹ் சூனியத்துக்கு என்ன சொன்னாங்க? இன்ன ஃபில் பயானி லசிஹரன், இன்ன ஃபில் பயானி லசிஹரன் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. மௌலவி சேர்த்து தெரிஞ்சிருக்கு. இன்ன ஃபில் பயானி லசிஹரன், பயான்களில் சிலருக்கு சிஹர் இருக்கிறது. அப்ப அர்த்தம் என்ன? தாக்கம் இருக்கிறதுன்றாங்க. ஒருத்தர் பேச்சை பார்த்து அப்படியே நம்ம இழுபட்டு போறோமா இல்லையா? ஒருத்தர் நல்லா பேசுறத பார்த்ததோட அவரை பின்னுக்கு போக ஆரம்பிச்சிடுறோம் நாங்க. அப்ப இழுபட்டு போற ஒரு தாக்கம் கொண்டு வருது. இன்ன ஃபில் பயானி லசிஹரா, பயான்களில் சிலதில் தாக்கம் இருக்கிறது. அப்ப சிஹருக்கு ரசூலுல்லாஹ் தாக்கம் இருக்குதுன்னு விளக்கம் சொல்றாங்களே. அப்ப இந்த இடத்துல சூனியத்துக்கு என்னமோ இருக்குதுன்றது விளங்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சூனியத்தை சொன்னாங்க, சிஹர் இந்த ஷிர்க்க சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? சிஹர் சூனியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்ன்றாங்க. இப்ப இதுல இருந்து தானா விளங்குதா இல்லையா? சூனியம்ன்றது தனி ஒரு கலைன்றது விளங்குதா இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொன்னாங்க? அப்படி ஒன்றே இல்ல, வித்தியாசமான ஒரு கலை ஒன்று இல்லைண்டா ஏன் ரசூலுல்லாஹ் பெரும்பாவங்கள் பட்டியல சேர்த்தாங்க? அல்லாஹ் ஏன் குஃப்ர உண்டு கொண்டு சொன்னான்? இதுக்கு தான் நாங்க அதை கேட்டோம். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கணவன் மனைவிக்கு இடையில் பிரிக்கும் ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். நாங்க அதுக்கு என்ன சொல்றோம்னா, சூனியத்தின் மூலம் பிரிக்கும் ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க அது தனி கலை. என்ன கலைன்னா அதை
சொல்ல மாட்டோம். அது வரல குர்ஆன்ல. தெரியாது. அது தெரியாத ஒரு கலை. நல்லா விளங்கிக்கங்க. இந்த குர்ஆன் வசனத்துல இந்த ஹூன்ற ஒரு லமீர் சொன்னார். ஹூ அதுன்னு சொன்னா அது போய் சேரோட இருக்கணுமா இல்லையா? அவர்ண்டா யாருன்னு கேட்பீங்க அப்படித்தானே? யாருன்னு நான் காட்டணும். அதுண்டா எதுன்னு கேட்பீங்க, எதுன்னு ஒன்றை காட்டணும் அப்படித்தானே? அப்ப அவர் அதுண்டு வந்தா அது போய் சேர இடம் ஒன்றை காட்டணும். இப்ப நீங்க பாருங்க இந்த வசனத்துல வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனுலா வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர. மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் காபிராகினார்கள். சரியா? இங்கேக்கு சூனியம் ஒரு வார்த்தை வந்துட்டு. அடுத்தது நீங்க பாருங்க, அதே மாதிரி வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன். இந்த இடத்துல வமா யுஅல்லிமானி ஹீன்னு ஒன்று வந்துச்சா? ஹூண்டா தான் அதுன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? வமா யுஅல்லிமானி அதை அவ்விருவரும் கற்றுக் கொடுக்கவில்லை. எதை? முன்னுக்கு வந்தது. முன்னுக்கு தான் மீறணும். அந்த 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 ஹூ அதுன்றது வந்து அறியப்படாத ஒன்றா இருக்கல, அறியப்பட்ட ஒன்றா தான் இருக்கும். இலக்கணத்தில் அது கட்டாயம். இப்ப வமா யுஅல்லிமானி அதை அவ்விருவரும் கற்றுக் கொடுக்கவில்லை, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப எதை? சூனியத்தை. ஒரு இடத்துல வந்துச்சா அதை நாங்க எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? சூனியத்துல கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கு அடுத்ததுல வருது எனவே அவ்விருவரும் அவ்விருவரிடத்திலிருந்து கணவன் மனைவிக்கு இடையில் பிரிக்கும் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். சும்மா மாண்டு வந்தா அர்த்தம் கொடுத்துட்டு போயிடலாம். பிஹீண்டு வருது, அதை கொண்டு பிரிக்கும் ஒன்றை. இவங்க எதை கொண்டு பிரிக்க முடியுமோண்டுவாங்க. நாங்க சொல்லுவோம் அதை கொண்டு சொல்லுவோம். ஏன் சொன்னோம்? முன்னால வமாயு அல்லிமானி அதை கற்றுக் கொடுக்கவில்லைக்கு என்ன சூனியன் அர்த்தம் கொடுத்தோமோ அதே அர்த்தம் தான் அதை கொண்டுன்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ் மனுஷனுக்கு விளங்காத ஒன்றை சொல்லுவானா? இவங்க சொல்ற படிக்க அது புதுக்கலை யாருக்கும் தெரியான்றாங்க. அப்ப அல்லாஹ் மனுஷனுக்கு தெரியாத ஒன்று படிச்சு கொடுத்தான்னு சொல்ல வாரீங்களா? நாங்க சொல்றோம் இருக்குது, சூனியத்தின் மூலம் கணவன் மனைவிகள்ல பிரிக்கக்கூடிய ஒன்றை படித்து கொடுத்தார்கள். இப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த உதாரணம் சொன்னார் பாருங்க. என்ன உதாரணம்? ஒருத்தர்கிட்ட நஞ்சி வாங்க போனோம். நஞ்சி வாங்க போனா அவர் சொல்றாரு, நீங்க வந்து நஞ்சி குடிச்சா என்ன செஞ்சிருவீங்க? செத்து போயிருவீங்கடா. உடனே அப்ப நீங்க இதை தாங்க அப்படின்னா அர்த்தம் என்னவா? நஞ்சி பவர் கொள்ளும் தானே, அதை விட தாக்கம் குறைஞ்சோண்ட கொடுப்பார். நல்ல ஆரோக்கியமான சிந்தனை மாதிரி விளங்கும் அப்படித்தானே? அட நீங்க போறீங்க கராட்டிக்காரன், எதுக்கு போவீங்க? கும்பு பழகவா? கராட்டிக்காரன்ட்ட போய் நீங்க எனக்கு கராட்டியை படிச்சுட்டாங்க, இப்படிதான் கராட்டி படிச்சா இன்னைக்கு தோத்து போவீங்க, நீங்க வந்து துப்பாக்கி கலை படிக்கிறது நல்ல அப்ப அதை படிச்சுட்டாங்கன்னு அவன்கிட்டயா சொல்லுவீங்க? ஓகே கண்ணத்துக்கு தருவான். அதுக்கு நீ வேற துணை தேடி கொண்டு சொல்லுவான் அப்படித்தானே இல்லையா? சூனியக்காரன் சூனியத்தை படிச்சு கொடுத்தவன் போய்கிட்டு வேற கலை தேடுவீங்களா? நீங்க சூனியத்தை படிக்க போவீங்களா? மட்டும் சிந்திச்சு பாருங்க நீங்க. எனவே சூனியத்தை அவன் எச்சரிக்கை பண்றாங்க. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் ஹாரூத் மாரூத் என்ன அந்த எச்சரிக்கைக்கு சொன்னாங்க. நாங்க சோதனையா இருக்கிறோம், நீங்களும் படிச்சு காபிரா போய் எச்சரிக்கைக்கு சொன்னாங்க. அதையும் மீறிதான் இந்த கூட்டம் என்ன செஞ்சுச்சு? படிச்சுது. எனவே இதுல வந்துகிட்டு அதை விட தரம் குறைஞ்ச ஒன்றை படிச்சு கொடுத்தாங்கன்னு இன்னொரு கேள்வி வரும். அதுல இதுல வந்து பிஜே டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே நிலைப்பாடு என்னன்னா ஹாரூத் மாரூத்ன்றது சைத்தான். ஹாரூத் மாரூத்ன்றது சைத்தான். சைத்தான் எதுக்கு வந்திருக்கிற உலகத்துக்கு? மனுஷனை காஃபிராக்கி மனுஷனை முஷ்ரிக்காக்கி நரகத்துல போடணும். அதுக்கு தானே வந்திருக்கிறான். சூனிய அவங்களோட நிலைப்பாடு படி ஹாரூத் மாரூத் சூனியக்காரவங்க. அவங்க தான் சொன்னாங்க நாங்க சோதனைக்கு வந்திருக்கிறோம், நீங்களும் படிச்சு காஃபிரா போயிடுவாதீங்கன்னு சைத்தான் உபதேசம் பண்ணுவானா? சைத்தான் இல்ல படிச்சு நீ நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா? சிந்திச்சு பாருங்க நீங்க. அதுக்கு போறோம் என்ன? சைத்தானு கிட்ட போய் சைத்தான் சொன்னாங்க நாங்க சோதனையா இருக்கிறோம், நீங்க வந்து படிச்சு காஃபிரா போறீங்க சொன்னதோட அதை விட கொஞ்சம் குறைஞ்சோண்ட படிச்சுக்கிட்டாங்களா? அட சைத்தான் பவர் கூடினோண்ட கற்றுக் கொடுப்பானா, பவர் குறைஞ்சோண்ட கற்றுக் கொடுப்பானா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க. விளங்குதான் நான் கேட்கறது என்னது? சைத்தான் மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போறதுல தானே கவனமா இருப்பான். இல்ல நீ கொஞ்சம் குறைஞ்சதை படிச்சு நரகத்தை விட கொஞ்சம் தூரமாக கொண்டு கொடுப்பானா? எனவே ஆட்டோமேட்டிக்கா விளங்குது என்ன தெரியுமா? அவங்க எச்சரிக்கை பண்ணினதை மீறியும் என்ன செஞ்சாங்க? கணவன் மனைவி இடையில் பிரிக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் அவங்க என்னத்தை அவங்கள்ட்ட இருந்து படிச்சாலும், கணவன் மனைவி இடையில பிரிக்கிறோண்ட படிச்சு கொண்டாலும் அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம என்ன செய்யலாம்? அவங்களால நேரடி அதிகாரம் செலுத்த இயலாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே இதை வச்சு நாங்க சொல்றோம் என்னன்னா, சூனியத்தின் மூலம் கணவன் மனைவி இடையில பிரிக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க? கற்றுக்கொண்டாங்க. உலகம் அறியாத ஒரு கலை என்ன செய்யல அல்லாஹ் அப்படி ஒன்றை சொல்லித்தர தேவையில்லை. அறிஞ்ச ஒரு கலையை தான் அல்லாஹ் சொல்லித்தாரன்றது அடுத்தது அவர் வச்சதுக்கு உண்டு. அடுத்தது என்னண்டா,
இந்த மூசா நபியோட வாதம் போச்சுது, நல்லா விளைவிக்கங்க. மூசா நபியோட வாதத்துல வந்து யுஹையலு இலைங்கிற ஒரு வார்த்தை வருதுன்றாங்க. இந்த வார்த்தையை வச்சுதான் அது உண்மை அல்ல, அது பொய் என்று முடிவெடுத்தோம்னு என்ன செஞ்சாரு சொன்னார் தானே. இந்த யுஹையலு இலை அப்படி ஒன்று காட்டப்பட்டது, விளங்குதா? ஓடுற மாதிரி நெறிகிற மாதிரி விளங்கிச்சுது, இது உண்மையல்ல பொய்ண்டார் தானே. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் எடுத்து பார்த்தா யுஹையலு இலைஹி அவர்களுக்கு பிரமிப்பு எடுத்து காட்டப்பட்டது. அன்னஹு யஃஅலு ஷைஅ வலம் யஃஅல், செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி எடுத்து காட்டப்பட்டது. இதே யுஹையலு இலை தான் அங்க வருது. அந்த ஹதீஸை தூக்கி வீசுறதுக்கு அந்த யுஹையலு இலைக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரனாக்கி விட்டார்கள் விளக்கம் கொடுத்து மறுத்தாங்க ஹதீஸை. மூசா நபிக்கு வரும்பொழுது யுஹையலு இலை பொய், முஹம்மது நபிக்கு ஹதீஸ்ல வரும்பொழுது உண்மை. ரெண்டும் எப்படி வித்தியாசப்படுத்தினீங்க? குர்ஆன்ல வர யுஹையலு இலைக்கு ஒரு விளக்கம், புகாரில ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதா வரும்பொழுது அதே யுஹையலு இலை தானே வருது, அதுக்கு வேற விளக்கம். இந்த ரெண்டு விளக்கம் எப்படி வந்தது? அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி எங்கட ஷேഖுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது மூசா நபியோட விஷயத்துல நீங்க நல்லா பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுறாங்கடா, சும்மா அந்த பாம்பு மாறி விளங்கிச்சின்னு மட்டும் சொல்லல, ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்றான் பாருங்க. ஒன்று என்ன சொல்றான்னு சொன்னா ஃபஅல்கு இபாலஹும் வ இஸியஹும், அவங்க வந்து கம்பு துண்டுகளையும் இந்த கயிற்று துண்டுகளையும் போட்டாங்க. அது என்ன செஞ்சிச்சு? அதை வைங்களேன். அதுக்கு போற இன்னொரு இடத்துல சூரா தாஹால எப்படி வருது? இன்னும் கொஞ்சம் தெளிவா வருது. அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சூரா தாஹால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரா தாஹால வரும் எப்படின்னு சொன்னா சஹரு அயுனன் நாசி, இப்படி வரும். சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள். ஃபலம் கால அல்கோ ஃபலம்மா அல்கோ, அந்த அல்கு ஃபலம்மா அல்கோ, அவங்களுக்கு வீசுங்கன்னு சொன்னாங்க. வீசின பிறகு சஹரு அயுனன், சும்மா இங்க பாம்பை மட்டும் மாத்தல அவங்க, விளங்குதா? சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள். வஸ்ஸர்ஹபூஹும், அதன் மூலம் அவர்கள் பயமுறுத்தினார்கள். இப்ப இது சும்மாவா இருக்கேலுமா? அதுவும் பாருங்க, மூசா நபி என்ன தெரியுமா செய்யறாங்க? ஃபஅவுஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத மூசா, மூசா நபி தன்னுடைய உள்ளத்துல பயத்தை உணர்ந்தார். அப்ப ஒரு நபிக்கு மெஜிக் பொய்ன்னு தெரியாதா? நாம நீங்கள் மெஜிக்கு பயப்படுவோமா? மெஜிக்கை சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படிதானே? மூசா நபி பயந்தாங்க. அல்லாஹ் தான் சொல்றான், மூசா நீங்க பயப்படாதீங்க, அசத்தியம் தோ, இதுக்குத்தான் அசத்தியம், இதுக்குத்தான் பொய். சத்தியம் என்ற அசத்தியம் என்ற பொய், வடிகேடு என்ற பொய்யை தவிர சூனியத்துக்கே பொய் என்ற அர்த்தம் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? சூனியம் என்றது அசத்தியம் என்ற பொய், வடிகேடு என்ற பொய்யை தவிர சூனியமே என்ன பொய் தந்திரம்ன்றது அல்ல. இத அல்லாஹ் சத்தியம்ன்றது இஸ்லாம், சத்தியம்ன்றது மூசா நபி பக்கம், சத்தியம்ன்றது மூசா நபியோட அசா. அந்த சத்தியத்துக்கு எதிரானது தான் எது? சூனியம் என்ற பொய். சூனியமே பொய் என்பதல்ல, அது வடிகேட்டுக்கெல்லாம் என்ன செய்யறான்? பொய்ன்ற வார்த்தையை போடுறானே தவிர. இப்ப நீங்க சும்மா வச்சுக்கோங்களேன், தௌராத் அல்லாஹ் இறக்கின வேதம் தானே, தௌராத் அல்லாஹ் இறக்கின வேதம் தானே, இஞ்சில் அல்லாஹ் இறக்கின வேதம் தானே. இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்குது. நாங்க என்ன சொல்லுவோம்? பொய் என்றுவோம், வடிகேடு என்றுவோம். எந்த அடிப்படையில? இன்றைக்கு குர்ஆன் சத்தியம், அந்த சத்தியத்துக்கு முரணான அனைத்தும் பொய். அந்த அடிப்படையில தான் சூனியத்துக்கு அல்லாஹ் பொய் என்ற ஏமாற்று என்ற வார்த்தையை போடுகிறானே தவிர சூனியமே என்ன கிடையாது, பொய் அல்லன்றதை என்ன செஞ்சு கொள்ளணும், நீங்களும் விலை கொள்ளணும். அதுக்கு முக்கியமான காரணம், அவங்க அங்க கம்பு துண்டை போட்டு அது பாம்பா மாறிச்சா கம்பா இருந்துச்சான்றது ரெண்டாவது. மக்களுடைய கண்களுக்கு என்ன செய்தார்கள்? அங்க போடக்கூட மூசா நபியோட கண் மாறுது, மூசா நபியோட உள்ளத்துக்கு பயம் வருது. ஒரு நபி பயப்படுவாங்களா மெஜிக்க கண்டு? அப்ப பொய்க்கு பயந்தாங்களா? பொய்க்கு ஓட பார்த்தாங்களா? எனவே அங்க அங்க அவங்க போடும் பொழுது இங்க மக்களோட கண்ணு என்ன செஞ்சிச்சு? மாறிச்சுதுண்டா. அங்க சூனியத்தின் மூலம் என்னமோ ஒரு மாற்றம் என்ன செஞ்சிச்சு வந்திருக்குதுன்றதை விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு விஷயம். ஒன்று, மூசா நபியுடைய விஷயத்தில் வந்த அதே யுஹையலு இலைஹி தான் நபிகளாருடைய விஷயத்திலும் என்ன செஞ்சிருக்கு? அதே வார்த்தை புகாரில. இங்க வந்ததுக்கு போய் மெஜிக்கு பித்தலாட்டம் கொடுத்தாங்க, அங்க வந்ததுக்கு அது உண்மை நேச்சுரல் ரசூலா பைத்தியக்காரனாக போறாங்க, ஹதீஸை தூக்கி வீசினாங்க. இந்த ரெண்டு யுஹையலு இலைஹியும் என்ன செஞ்சீங்க? எப்படி வித்தியாசப்படுத்தினீங்க? மூசா நபியோட கண்ணுக்கு அது நேச்சுரல் பாம்பா விளங்கி பயந்து ஓட பாக்குறாங்க. இந்த குர்ஆன்ல வருது, நீங்க சொல்றீங்க பொய் போயிட்டு போறீங்க. அப்ப மூசா நபி பொய் ஓடினாங்களா?
என்றதுக்கு என்ன செய்யுங்க, விளக்கத்தை சொல்லி அடுத்த வாதத்தை வைங்க. சர் முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் வைத்த வாதங்களில் முதலாவது முக்கியமான வாதமாக அவர் எனக்கு மறுப்பு தரும் பொழுது அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், பொய். இப்போ இவர் வந்து நாங்கள் சொல்கிறோம் என்ன, முதலாவது இந்த பொய் பித்தலாட்டம் சூனியத்துக்கு கருத்து கொடுக்கும் பொழுது பொய் பித்தலாட்டம் இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுறது கற்பனைகள் என்று அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுத்துருக்குறான். அந்த விளக்கத்தை தான் நாங்கள் சொன்னோம். நாங்களாக சொன்னல சூனியத்துக்கு விளக்கம், நாங்களாக சூனியத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லலை. குர்ஆனில் அல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னானோ, அல்லாஹ்வின் தூதர்கள் சூனியத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ குர்ஆனில் இருக்கிறத சொன்னேன். அந்த விளக்கத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். அவர் சொன்னதை அப்படியே சொன்னேன். ஏன்னா அவர் கேட்குறாரு, அதுக்கு பதில் அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போ நீங்கள் சூனியத்துக்கு போய் பித்தலாட்டம் மேஜிக்கில் சொல்கிறீங்களே, இப்படி சொன்னால் பொய் வந்து குஃப்ரா? இப்போ ஒருத்தர் பொய் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு நான் பொய் சொல்லி கொடுக்குறேன், அது குஃப்ரா? என் பிள்ளைக்கு நான் மேஜிக் செஞ்சு காட்டுறேன், அது குஃப்ரா என்ன கேட்குறாரு? ஒரு நியாயமான கேள்வி. வெளிப்படையாக ஒரு டீப்பாக போகிறதுக்கு முன்னுக்கு இப்படியான கேள்விகள் வந்து நம்ம என்ன செய்யும், ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு ஏற்படுத்த நம்ம தலையில். ஓ சரியா தானே கேட்குறாரு, அப்படி விளங்கு. ஆனால் அவரோட கேள்விக்கு நாம் பதிலளித்த பிறகு பாருங்கள், கவனிங்க எப்படியான கேள்வின்னு சொன்னால், அது ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான். என்னென்னு சொன்னால், அவர் கேட்குறது சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா இது ஒரு பெரிய ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது பொய்யெல்லாம் குஃப்ருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா பொய்யும் குஃப்ரு இல்லை, ஆனால் பொய்களில் குஃப்ரு உண்டு, பொய்களில் குஃப்ரு உண்டு. அப்போ பொய்யெல்லாம் குஃப்ரா அப்படின்ற மாதிரி தோற்றத்தை கொண்டு வர பார்க்குறாரு. பொய்யெல்லாம் குஃப்ரு இல்லை, பொய்யல்லாத இந்த பொய்யில குஃப்ரு இல்லாத பொய்யும் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு சிலையை பார்த்து இதுதான் கடவுள்னு சொல்கிறான் ஒருத்தன், பொய் பொய், அது குஃப்ரா? குஃப்ரு, பொய் குஃப்ராகும். அப்போ அவர் கேட்குறாருல, பொய்யில் அவங்க குஃப்ராகுமா? பொய் குஃப்ராகும். இப்போ அவர் கேட்டதிலிருந்து இவர் ஏன் கேட்டாருன்னு சொன்னால், கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு நான் சொன்னேன்ல, அவரே கேட்க முடியாத வார்த்தை என்ன கேட்குறாரு, அதுக்கு நான் பதில் கொடுத்து போட்டு தான் இப்போ என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட இப்படி பதில் கொடுத்துருக்கேன். பொய் குஃப்ராகுமான்னு இருக்கிறார், பொய் குஃப்ராகும். சரியா? பதில் கொடுத்துட்டேன்ல இப்போ. இப்போ சரி, இப்போ அவர் இந்த வாதத்தை நம்மகிட்ட வைக்க முடியாது என்று நான் வைக்க முடியாது. ஏன்னு சொன்னால், சூனியம் வந்து சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்று சொல்கிறதுக்கு கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியம் தான் அப்படின்ட்டு அவர் வாதம் வச்சார் தானே. கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியம் தான் சொன்னால், கணவன் மனைவியை ஒருத்தர் பிரிச்சுட்டா, இவர் கேட்ட மாதிரியே பொய்க்கு கேட்டார்லாம். அப்போ நீங்கள் சூனியம் பொய்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒருத்தர் இந்த பிள்ளைக்கு நான் பொய் சொல்லி கொடுத்தா காப்பி ஆகிடும்னா அப்படி கேட்டார்லாம். அதே மாதிரி இப்போ அவரை திருப்பி கேட்டா, கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியம்னு சொன்னால், சூனியம் இல்லாமல் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, கணவன் மனைவியை பிரிக்கிறார், அதே தான் நடக்க போகுது இங்கேயும். அப்போ அவர் காஃபி ஆகுவாரா அப்படின்னு நாங்கள் அவரை திருப்பி கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லலை, அவர் அதுக்கு பதில் சொல்லலை. அவருக்கு இந்த கேள்வியை அவரை அப்படி கேட்க முடியாது, அவர் அப்படி கேட்டார். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் அவர். சரியா? அப்படி வச்சு போட்டு தான் இப்போ எனக்கு பதில் நான் என்ன சொன்னேன், பொய்யெல்லாம் குஃப்ராக மாட்டேன்னு கேட்டாக்கா பொய்யெல்லாம் குஃப்ரு இல்லை, பொய்களில் குஃப்ரு உண்டு, அதுக்கு பதில். அப்போ அவர் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் கொடுத்தாச்சு. இப்போ அல்லாஹ் குஃப்ருன்னு சொன்னதை முல்ல பொய்க்கு குஃப்ருன்னு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டீங்க. எப்படி அல்லாஹ் சிலையும் குஃப்ருன்ற மூளை நான் நீங்கள் பேசிட்டீங்க போது சும்மா ரத்தம் போடாமல் இருக்கு, ரத்தம் போடாமல் இருக்கு. என் வாதத்தை முடிக்க வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையாக இருந்து பதில் சொல்லுங்க. சரி சரி சரியா? மெஜிக் செய்தா குஃப்ரான்னு கேட்டாரு. மெஜிக் செய்தா குஃப்ரான்னு கேட்டாரு. அதாவது ஏமாற்று வித்தையில் ரெண்டு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று குஃப்ரை ஏற்படுத்தாத வகையில் வைக்க. ஒன்று என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு அவரோட சக்தி உட்பட்டு அவர் செய்கிறாருன்னு சொன்னால், மனிதனுக்கு ஒரு சக்தி கொடுத்து, உதாரணத்துக்கு இந்த கதிரை பேசிட்டு சொன்னார், இங்கே நம்ப மாட்டோம். பேசுறது குஃப்ரா இல்லை, ஒருத்தர் பேசுறது குஃப்ரா இல்லை. இந்த கதிரை பேசிச்சுன்னு சொன்னாராயும், கதிரைக்கு இல்லாத தன்மையை கதிரைக்கு கொடுத்தாராயும் குஃப்ருன்னு சொல்லுவோம். அதுக்கு இல்லாத அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நீ கொடுத்துட்டியே, எனவே குஃப்ருன்னு சொல்லுவோம். இல்லைச்சா? அதே மாதிரி மெஜிக்கில் வந்து ஒருத்தர் அவரை சக்திக்கு உட்பட்டு செய்கிறார். சரியா? சொல்லிட்டு செய்கிறார், இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான், அதை கற்றுக்கிற லேஸ் ஈஸியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ கற்றுக் கொடுக்குறது. மேஜிக் இந்த இது விளையாடுவோங்களா, கார்ட்ஸ் விளையாடுவாங்கல்ல, அதில் மேஜிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது மனித சக்திக்கு உட்பட்ட மேஜிக். அது வந்து குஃப்ராக்காதே, மனுஷன சக்திக்கு உட்பட்டு தான் அவர் செய்கிறார். ஏமாத்தார், அவரே சொல்லுவார், இதை நான் சொல்லித்தரேன், உனக்கு இது ட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? ஆனால் ஒருத்தர் தன்னை சக்திக்கு அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி, இது என்னால் முடியும், ஒரு மந்திரங்கள் இருக்குது, சில மந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு தான் நான் என்ன செய்கிறேன், சில சக்தி எனக்குன்னு சில சக்தி இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை அந்த சக்தி. சரியா? அதை வச்சு தான் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி செய்வார்ல, அந்த இது வந்து என்ன செய்யும், அது குஃப்ராக்கும். உதாரணத்துக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இவர காலை கையை முடக்குவேன் சூனியத்தால், இங்கே இருந்துக்கிட்டே என் வீட்டில் இருந்துக்கிட்டே சூனியம் செஞ்சு என்ன செய்வேன், காலை கையை முடக்குவேன் அப்படின்னு சொன்னாராக்கும் அது குஃப்ருன்னு சொல்லுவோம். ஏன்,
இவர் வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொருத்தர் வீட்டில் உள்ள ஒருத்தரை கால கையை உடைக்க இயலுமாண்டாக்கா முடக்க இயலுமான்னு சொன்னார் சூனியத்தின் மூலமாக. அந்த பாதிப்பு வந்து மனிதனால இல்லை ஏழாத பாதிப்பு. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்காத சக்தி ஒன்று. அந்த சக்தியை மனிதனுக்கு இருக்குன்ற ஒரு வாதிட்டதால நமக்கு குஃப்ர்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு இணையாக்குறாரு, அல்லாஹ் சொல்றாருன்னு நம்ம சொல்லுவோம். எனவே மெஜிக்கில் பொய்யில் 2 வகைகளை குஃப்ருடைய பொய். அதை ஒரு மெஜிக்கில் 2 நாங்கள் சொல்லுவோம். மனித சக்திக்கு உட்பட்டு ஒருத்தர் மெஜிக் செய்கிறான்னு சொன்னாக்கா அது குஃப்ர் இல்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்கிட்ட இருக்குது, நான் இந்த வீட்டில் இருந்துகிட்டே இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிற பொருளை என்ன செய்வேன், கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அல்லது இன்னொருத்தர் காலக்கையை முடக்குவேன், அவருக்கு காய்ச்சல் ஏற்படுத்துவேன், அவருக்கு நோயை ஏற்படுத்துவேன், இப்படிலாம் வாதிட்டாருன்னு சொன்னாக்கா மெட்டீரியல் எதையும் யூஸ் பண்ணாமல் இங்கே இதுக்கிட்ட சூனியம் மூலமாக மந்திரங்கள் மூலமாக செய்வேன்னு சொன்னாரே நாங்கள் அதை குஃப்ர்னு சொல்கிறோம். இதான் வித்தியாசம். அப்போ அவர் கேட்ட கேள்வி என்ன, முதலாவது பொய்ன்னு சொன்னாக்கா அப்போ பொய் சூரியத்துக்கு பொய்ன்னு சொல்கிறீங்களே, பொய்ன்னு சொன்னாக்கா நான் ஒரு பொய்யை சொல்லி கொடுத்தா காஃபிராக வேணான்னு கேட்டால் பொய் 2. ஒன்று சிறுக்குடைய பொய், ஒரு சிலையை பார்த்து கடவுள்னு சொன்னாராக்கும் அது பொய் தான், சிறுக்கு தான் சேம் டைம். ப்ளஸ் சும்மா என்ன செய்வார், ஒரு பொய் சொல்லுவார், தான் வந்து ஒருத்தர் கலவரத்து போட்டு பொய் சொல்லுவார் எடுக்கையிலேருந்து, அதுவும் பொய் தான், அது குஃப்ர் இல்லை. சரியா? அதே நேரம் மெஜிக் 2 நான் இப்போ சொன்னேன், 2 வகையான மெஜிக் செய்வாங்க. ஒன்று மன சக்திக்கு உட்பட்டு செய்வார், அவரே சொல்லுவார் இதை நான் சொல்லி தந்தால் அவனை விளங்கிடுவோம், அப்படி மெஜிக் தான், அந்த காட்சியில் பாரு பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார், அது ஓகே. அதே நேரம் அவர் வந்து இல்லை நான் அங்கே இருக்கிறவரை தூரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு சொன்ன மாதிரி அப்படி சொன்னாராக்கும் அது குஃப்ர். அவர் கேட்ட கேள்விக்கு பதில். அடுத்தது மூசா நபியோட சப்ஜெக்டுக்கு தானே. மூசா நபியோட காலத்தில் வந்து அந்த சூனியக்காரர்கள் செய்தது வந்து என்ன செய்கிறாங்க, யுகையல் இலைகின்னு சொல்லி போட்டு அதை ஆதாரம் எடுத்தார். என்ன, மூசா நபி பயந்தாரு பார்த்தீங்களா, சும்மா உள்ள உட்காந்து பயந்திப்பாரா, ஒரு நபி பயப்படுவாரா, அப்போ பாதிப்பு ஏற்படுத்தாமல் எப்படி பயந்தாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். அப்படி கேள்வி கேட்டார். இதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால், முதல்ல எங்கட நிலைப்பாடு என்ன, சூனியத்தினால என்ன நிலைப்பாடு எங்கட, அதை விளங்குனா அந்த கேள்வி கேட்க மாட்டார். எங்கட நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், சூனியத்தின் மூலமாக ஒருத்தர் என்ன மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்ய முடியாது, அப்படி செய்வதாக வாதிட்டால் அது இணை வைப்பு. நீங்கள் அப்படி சூனியக்காரனுக்கு கொடுத்து நம்புறீங்க, அல்ல நான் அவர் என்னெல்லாம் எல்லாம் செய்வார்னு நம்புறீங்க, எனவே என்ன அது சிறுக்குன்னு சொல்கிறோம். இப்போ மூசா நபி சப்ஜெக்டில் பயந்தாங்கிறது தாக்கமா, நாங்கள் சொல்கிற தாக்கமா, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தாக்கமா இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு ரப்பர் பாம்பு போட்டாக்கா பயந்து அலருவாங்க, இது தாக்கம் செலுத்துச்சு, சூனியத்தில் தாக்கம் செலுத்துச்சு, சூனியத்தின் மூலமாக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றா இல்லை. சாதாரணமாக பயம் ஏற்படுறது கூட இருக்குது. என்ன ஒரு ரப்பர் புராணை பார்த்து பயப்படுவாங்க. சரியா? இப்படி செய்வாங்க. சரியா? அப்போ இது வந்து தாக்கம் செலுத்துன்னு சொல்ல மாட்டோம். மனிதன் ஒரு பயப்படுறது கொண்டு இப்போ தாக்கம் செலுத்துறது இல்லை. பாம்பு மாதிரி தென்பட்டிக்கும், அது ரப்பர் பாம்பு பொருள் சோதனைக்கு உட்படுத்தின போது என்ன ரப்பர் பாம்பாக இருக்கும். பூரான் வந்து ரப்பரில் இருக்கும், அதை பார்த்து பயந்துப்பாங்க, எனவே அது வந்து என்ன ரப்பர் புராணாக இருக்கும். அதே நேரம் இவர் என்ன கேட்டான்னு சொன்னால், ஒரு நபி பயப்படுவாரா, பயப்பட்டது வந்து தாக்கம் செலுத்தும் சூனியம், அதுக்கு ஆதாரமாக சொல்கிறார். இல்லை, ஒரு நபி பயப்பட்டாலும் தாக்கம் என்ன செய்யாது, அது தாக்கம்னு சொல்ல முடியாது. எப்படி, போலியான பாம்பை கண்டு தானே நபி மூசா நபி பயந்தாங்க தானே, இது பாதிப்புன்னு சொல்கிறாரு. சுனித்தல் பாதிப்பு ஏற்படுது, நம்ம ஒரு பாதிப்பு இல்லை, சாதாரணமாக சுனித்தல் ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்கிறார். சாதாரணமாக மெஜிக் ரீதியாக நான் சொன்ன மெஜிக் அப்படியான மெஜிக் உலக செய்யக்கூடியதான் அது, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்போ நீங்கள் போலியான பாம்பன்றதை பாவிச்சிங்க, அங்கே நீங்கள் கம்பு துண்டுன்னு சொன்னீங்க, பாம்பு மாதிரி தோற்றம் அளித்தேன்னு சொல்கிறேன். தோற்றம் அளித்தது உண்மையான பாம்பு இல்லை, ரப்பர் பாம்பு போடுவாங்க, போலியான பாம்பு தான். பாம்பு மாதிரி தோற்றம் அளிச்சு தான் பயந்துப்பேன். அப்படி ஆடிச்சு நிறைய மாதிரி செய்யலாம், மெஜிக் செய்யறாங்க இப்போ. சரியா? இதே மாதிரிலாம் செய்வாங்க. மெஜிக்காரன் சூனியக்காரன் நிறைய செய்வான். எல்லாம் முன்னுக்கு கூட்டி வந்து அதான் சொல்றான், அவன் என்ன வேணாலும் செய்வான், நீ போட்டிக்கு கூட்டு வந்து என்ன செய்து காட்டு அப்படின்னு சொன்னாங்க, தோத்துருவான். அதான் தோத்தான். சரியா? இப்போ அதான் சொல்றான், ஹைது அத்தா சூரியக்காரன் வந்த இடத்துல என்ன செய்வான், வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு நான் சொல்றான். வந்து கூப்பிட்டு வச்சு செய்யுங்க, ஏதாவது பிஜே கூப்பிட்டுக்காருல போட்டிக்கு வா, நேரடியாக வந்து என்னோட சூரியத்தை காட்டு அப்படின்னு போட்டிக்கு கூப்பிட்ட இடத்துல வெற்றி பெற மாட்டான். பாருங்க, இன்ஷா அல்லாஹ் 3 நாள் தான் உறுதியாக சொல்றோம், சூனியக்காரன் வெற்றி பெறவே மாட்டான் அடிச்சு சொல்றோம். சரியா? அது கூட இன்னும் 100 நாளைக்கு இல்ல, அது மத்து நான் சொல்றது இந்த மணிகண்டன் சொல்லியிருந்தேன். சரியா? மணிகண்டன் சொல்லி நம்பி நிற்கிறாங்க. சரியா? பிஜே வந்து அல்ல நாடினால் தான் நடக்கும், அதான் இவங்க நடக்காது. இல்ல மணிகண்டன் நம்ம சொல்றது யாரு, மணிகண்டன் வாதப்படி குர்ஆன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்களே, குர்ஆன் அடிப்படையில் குர்ஆன் அடிப்படையில பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான்,
அல்லாஹ் நாடினால்தான் ஒருத்தனுக்கு தீங்கு செய்யணும். தீங்கு செய்யணும். சரியா? சூனியம் கொல்ல வைக்கிறது சூனியத்துக்கு வரையில. அல்லாஹ் அதான் அது முடிவு எடுக்கிறது. அது சூனியத்துக்கு வரையிலன்னா எங்களோட வாதம் என்ன? கணவனையை பிரிக்கிறது சூனியம் சொல்றாங்கல்ல, அதான் அவங்களோட பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு ஆதாரம். அது அது சூனியம் இல்லைன்னு நான் என்ன செஞ்சுட்டேன், நிறுவிட்டேன். திரும்ப அவர் சொன்னதுக்கு நான் வைப்பேன் வாதம். இப்போ நான் என்ன சொல்லிட்டு சொன்னாக்கா, மூசா நபி பயந்ததுங்கிறது என்ன? அது சூனியத்து பாதிப்பு, நாங்கள் சொல்லக்கூடிய பாதிப்பு அல்ல, சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதனால குஃபுரு ஷிர்க்கு இட்டு செல்லக்கூடிய சிகர் சூனியம், நாங்கள் அது சூனியத்தை சொல்லலை. ரப்பர் பாம்புக்கு பயப்பட்ட நாங்கள் சூனியம் சொல்லுவோமா? இல்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்யும் பொழுது தான் நாங்கள் சிகர்னு சொல்லுவோம். அது வந்து தோற்றம் அளிச்சது அப்படி அவங்களுக்கு போலியாக அப்படின்னா நாங்கள் குர்ஆனில் உள்ளதை தான் சொல்கிறோம். அப்படி சொன்னார். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னு சொன்னால், மூசா நபிக்கு வந்து யுகையில் இணையினா பாவிச்சு அல்லாஹ் தஆலா அவருக்கு தோற்றம் காட்டியது, போலி தோற்றம் காட்டியது. அதே யுகைய நிலையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போலி தோற்றம் காட்டியது. யுகைய நிலையினா வந்திருக்கு ஹதீஸ்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படி தான் வந்திருக்கு. இதை சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அது அவர் சொல்கிற அந்த சொன்ன சொல் இருக்கு ஹதீஸ்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதை நாங்கள் எப்படி மறுக்கிறோம்னு சொன்னால், முதலாவது வாதம் எங்களை குர்ஆனுக்கு நேரடியாக கொண்டுபடுது. எப்படி? இன்தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. காஃபிர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் காஃபிர்கள் சொல்கிறது அல்ல சொல்கிறான். காஃபிர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு எல்லாம் மறுத்து சொல்கிறான். காஃபிர்கள் பாருங்கள், இந்த சூனியக்காரர்கள் வந்து இந்த காஃபிர்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட நபரையே நீங்கள் என்ன செய்ய பின்பற்றுகிறீங்கன்னு சொல்லுகிறார்கள்ட்டு மறுத்து சொல்கிறான். இந்த அநியாயக்காரர்கள் இப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு மறுத்து சொல்கிறான். அப்போ நபியை சூனியம் செய்யப்பட்டவர்கள் காஃபிர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான உதாரணத்தை அந்த அந்த குர்ஆனில் வரக்கூடிய மறுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முரணாக ஹதீஸில் என்ன செய்யுது? ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டதுன்னு வருது. எனவே முதலாவது நாங்கள் மறுக்கிறதுக்கு காரணம் சூனியம் வந்து என்ன குர்ஆனுக்கு முரண்படுது. அடுத்தது அந்த வார்த்தை வந்து யுகைய நிலையின்னு சொல்கிறது தானே. ஒரு வாதத்துக்கு ஹதீஸை ஏற்றுக்கொண்டா கூட ரெண்டு வித்தியாசம். யுகைய இலைஹி தானே. மூசா நபியில அந்த வசனத்தில் வரக்கூடிய யுகைய நிலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய யுகை நிலைக்கு வித்தியாசம் இருக்குது. தெளிவாக சொல்கிற உதாரணத்தை பாருங்களேன். இப்போ ஒரு பொருள் இப்போ இன்னொன்றாக தெரிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு தானே பொருள் மெட்டீரியல் பொருள் வந்து எனக்கு இப்படி தெரிஞ்சுது, ரப்பர் பாம்பு வந்து எனக்கு உண்மையாக பாம்பு மாதிரி தெரிஞ்சு நான் பயந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது தகையுல். அதுக்கும் தகையுல் தான். சரியா? யுகையிலே அன்னவும் என்ன பாம்பு மாதிரி நெளிஞ்சது நான் கண்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதான் மூசா நபி பாம்பு மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்களா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருள் பற்றி வரலை. சரியா? பொருளை பற்றி சம்பவம் அவங்களுக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட சம்பவம் என்ன? சூனியக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தில் என்ன செஞ்சிட்டான்? பாதிப்பு ஏற்படுத்திட்டான். சரியா? என்னண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக எண்ணும் அளவு என்ன செஞ்சிட்டான்? பாதிப்பை ஏற்படுத்திட்டான்னு வருது. சரியா? இப்படி பாதிப்பை ஏற்படுத்திட்டான்னு ஒரு மனிதனை நம்புறதுங்கிறது என்ன? குஃபுருன்னு சொல்கிறோம். சரியா? இந்த யுகையிலேக்கு இந்த யுகையிலேக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா அழகாக சொல்லணும். நம்ம உதாரணத்துக்கு நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், எனக்கு ஒருத்தன் வந்து சூனியம் செஞ்சதால நான் என்ன செஞ்சுட்டேன், இல்லாததெல்லாம் நினைக்கிறேன், நான் பைத்தியாரனா போய்த்தேன். அதான் அர்த்தம். பைத்தியாரனா வளர்றேன், பைத்தியாரனா நினைக்கிறேன், இப்படி போய்த்து இப்படி சொல்கிறதுங்க. நபியை ஒரு பைத்தியமாக நபி வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டாங்க ஒரு சூனியக்காரன் சொல்கிறதால இதுக்கு அது வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக கண்ணுக்கு தோற்றம் அளிக்கிறது அது வந்து யுகை நிலை, அங்கே குர்ஆனில் பாதிக்கப்படக்கூடிய யுகை நிலை. இதுக்கு அப்படி அல்ல. உள்ளத்தில் என்ன செஞ்சுட்டு தகையில் உள்ளத்தில் இருந்து என்ன செஞ்சுட்டு நபிக்கு உடல் ரீதியாக மாற்றம் ஏற்பட்டுச்சு. சுகவீனம் அவங்களோட உடம்புலையும் சுகவீனம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வருது. அப்போ அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாது, இன்னொரு மனிதனுக்கு எந்தவித பொருளையும் யூஸ் பண்ணாமல் காய்ச்சல் ஏற்படுத்தல, நோய் ஏற்படுத்த முடியாது, என்ன செய்யலாது, அவரை பைத்தியம் பிடிக்க வைக்கலாதுங்கிற நம்பிக்கை தான் அடிப்படை கோட்பாடு. அந்த அடிப்படையிலே ரெண்டு ரீதியாக மறுக்கிறோம். ஒன்றும் குர்ஆனுக்கு முரண்படுது, அடுத்தது எது ஒரு மனிதன் அவனோட சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யலாது, ஒரு மனிதன் நோயை ஏற்படுத்த முடியாது, அவனுக்கு மனநோயை ஏற்படுத்த முடியாது, உடல் ரீதிய காய்ச்சல் தலைவலி என்ற போன்ற நோய்களையும் ஏற்படுத்த முடியாது.